ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலா லக்னம் துளாராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி என்ற பதிவானது லக்னத்தின் எண்ணி வர 12ஆம் ராசியான கன்னிராசின்னு பதிவாங்க. ஓகேங்களா? இந்த கன்னிராசி நட்சத்திரம் வந்து நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய 4 கோடி 5 கோடி சனி சுரப்பாங்க எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கும் பதிவாக. இந்த பதிவு நீங்கள் எப்படி பார்த்து எப்படி பலனுக்கு தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி கட்ட பார்த்து 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்ட பார்த்தீங்கன்னா லான் போட்டிருப்பாங்க. அந்த லான் போட்ட இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லக்கணம் முதல் பாகம். ஓகேங்களா? அதாவது பார்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எண்ணி வர 12ஆம் பாதத்தோட பதிவு தான் இந்த பதிவு. ஓகேங்களா? இப்போ நட்சத்திர சாரம் எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி கட்ட முன் பேச்சில் நவாசோட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு கிரகத்தை போட்டிருப்போம். சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் போட்டிருப்போம். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை வரிசைப்படுத்தியிருப்பாங்க. அந்த நட்சத்திர சாரத வாயிலாக தான் உங்களுடைய தசாபதி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பயணிச்சு உங்களுக்கு தசாபதி அடிக்கிறனால தான் அந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? புரிஞ்சுட்டு பலன் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் துலா லக்னம் துலா ராசிக்கிறது பதிவு பார்க்கணும். அப்படி கிடையாது. துலா லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை சனி புத்தி நடக்குமானால் லக்ன பாவ ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராகு திசையில் 4 கோடி 5 கோடி சனி புத்திங்க. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ராகு திசையானது 18 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும். ராகு திசையில் சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 10 மாதம் 6 நாட்கள் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்னத்தை வர 12ஆம் ராசியான கன்னிராசி என்ன சாரம் வந்து பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ என்ன சாரம் இருக்குங்க, உத்தரம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் 1 2 3 4 பாதம் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை 1ஆம் மாதம் 2ஆம் மாதம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரம் சாரத்தில் உங்களுடைய 4 கோடி 5 கோடியவன் புத்திநாதன் சனீஸ்வரன் எப்படி பண்ணிச்சு எப்படி பலன் அடிக்க பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரலக்கணத்துக்கு அது 11ஆவது பார்த்தீங்கன்னாக்கா உத்தர சாரம் பார்த்தீங்கன்னா பாதகதேவி சாரம். ஓகேங்களா? அப்போ பாதகதேவி சாரத்தில் இப்போ 12 சம்மந்தப்படுது. அப்போ 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 11 சம்மந்தப்பட்டு 4 5 அது மாதிரி பயணிக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்மளுக்கு என்ன பலன் கொடுப்பான்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுக்கு அதாவது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதாவது லாபாதிபதி ஆகுது சுகாதிபதி ஆகுது. அந்த மாதிரி சாரத்தில் இப்போ சனீஸ்வர பகவான் 4 5 கோடி மறைஞ்சிருந்து இப்போ நம்ம புத்தி நடத்துகிறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் கட்டாயமாக அதாவது நம்மளோட சுகபோகத்துக்காகவும் சரி, நம்மளோட படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தை விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே நாம் ஊரு தாங்க, வெளியூர் தான். அப்போ இந்த உள்ளூர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதகம் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யினாக்கா, நம்ம வச்சு ஏமாற்றும். ஓகேங்களா? நம்ம எண்ணத்தை நிறைவேற்ற விடாது. அப்போ நம்ம மன உளைச்சலுக்கு உண்டான விரயத்துக்கு ஆளாகும், மன விரயத்துக்கு ஆளாகும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் இந்த மாதிரி வெளியூர் இப்படி போய் இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூர் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடலும் சரி, நம்ம தாயோட சுகசானமும் சரி, நம்மளோட சுகசானமும் சரி, குழந்தைங்க வலியும் சரி, குழந்தைங்களோட அமைப்பும் சரி, எல்லாமே இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டாக போகும். ஓகேங்களா? கொஞ்சம் பாதத்தை உள்ளூரில் பாதத்தை கொடுக்கும். அதே வெளியூரில் போய் ஊர் நீ போகும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதத்தை நம்மளுக்கு கொடுக்காது. ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளூரில் தான் இருப்போம்னா நம்ம உயர்கல்வி படிக்கிறோம், உச்சக்கல்வி படிக்கிறோம்னா நம்ம காலகட்டங்களில் பெருசாக நம்மளுக்கு அது கூட கேடி நமக்கு கிடைக்காதுங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம 2ஆம் திருமணம் பண்ணாலும் தள்ளி தான் இருக்கும். நம்ம 2ஆம் திருமணம் வந்து பிரச்சனை தான் வரும், பெருசாக நான் நன்மை இருக்காது. அப்போ மூத்த சகோதரி மூலியமும் நம்ம பெருசாக லாபத்தை பெற முடியாதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம காரை தொடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிறப்பு அமைச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது பார்த்து பயணிச்சு பாருங்க, எவ்வளோ சொல்ல டைம் இல்லைங்க. அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க, அஸ்ததாரம் பார்த்தீங்கன்னா 10 கோடி சார் சந்திரனோட சார் இல்லைங்களா? அப்போ 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 10 சம்மந்தப்பட்டு மேலே 4 5 பயணிக்குது. அப்போ அந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழில் விஷயமாக விரயம் பண்ணுறது, செலவு பண்ணுறது, அதுக்காக நம்ம வெளியூர் போகிறது, பட்ட படிப்புக்காக போகிறது, உயர்கல்விக்காக போகிறது, படித்த தொழிலுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பெரிய போட்ட முதலீடு இடத்துக்கு வேலைக்கு போகிறது, இல்லை நாமளே தொழில் ஸ்தானம் அமைச்சு வேலை பார்க்குறது. ஓகேங்களா? அப்போ பார்த்து பூர்வீகத்தை தொடர்ந்து வர தொழில் நம்ம செய்கிறது, பூர்வீக தொழில் சொல்லக்கூடிய பெருமைப்படுற அளவு செய்கிறது, அதாவது குழந்தை சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறது. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாந்திரி கற்றுக்கிறது, ஒரு ஜோதிடம், இந்த மாதிரி கற்றுக்கிட்டு தொழில் பண்ணுறது, அதில் பேரு புகழ் பட்டங்கள் வாங்குறது, அதுக்குண்ட விரையும், அதுக்குண்ட செலவு. ஓகேங்களா? இப்போ படிக்கிறதோட இடம் வாங்குறதோட இடமா இருக்கும், இல்லை படிக்கிறதோட நம்ம தொழில் பண்ணுறதோட இடமா இருக்கும். இந்த மாதிரி விரையும் செலவு ஊர் பண்ணக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் நிலைப்பாடான ஒரு போக்கு இருக்குமான்னு கேட்டாக்கா, இந்த காலகட்டங்களில் ஜென்மத்தை கருமத்தை வினை தீக்கிறதுக்கு உண்டான செலவினத்தை கொடுப்பாங்க, பயணத்தை கொடுப்பாங்க, அதோட பாதை வகுத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா?
காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மன உளைச்சலும் மன சங்கடத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்து உஷாராக சூதனை வரப்பு நல்லதுங்க ஓகேங்களா. சரி ரைட் ஓகேங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தொழில் விஷயத்தை பார்த்து உஷாராக இருக்கணும். பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு நம்மளோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஐட்டம் தொழில் அமைச்சு கொடுப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் மூலியமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை காதலுக்கு நாம் கொடுத்து பணத்தை இழப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்து சார் சோதனை வருங்க. சரி அடுத்த சார் போகலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குது, சித்திரை சார் இல்லைங்களா. அப்போ சித்திரை சாருங்க பார்த்தீங்கன்னாக்கா 2 கூட 7 கூட செவ்வாயோட சாரம் ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 பாவம் சம்மந்தப்பட்டு 2 7 சம்மந்தப்பட்டு 4 5 அது மாதிரி பயணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இயல்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக திருமணத்துக்கு உண்டான பாயிண்டை கொடுத்துருங்க ஓகேங்களா. அதுவே ஊர் டு ஊர் பொண்ணுங்க உள்ளூரில் கிடைக்காது அமைப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் கிடைக்காது. ஊர் டு ஊர் பண்ணுவோம். ஆல்ரெடி இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரும், வாக்குவாதம் வரும், விரை வரும், பிரச்சனை வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி வந்து காதல் திருமணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு சின்ன இக்குகள் வைப்பாங்க ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு செவ்வாயோட சாரத்தில் வந்து சனி 4 5 கோடி வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே வாக்குவாதங்கள் பிரச்சனை இல்லாமல் நம்ம பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழுக்கு படிஞ்ச வேலை, ஒரு அதை மை கலந்த வேலை, அது நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு இந்த சூளம் இந்த செங்கல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு கூட்டு தொழில், ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம் இடத்துல போட தொழில் இந்த மாதிரி அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குழந்தைங்கனாலும் நம்ம சுகசானத்தினாலையும் தாயினாலையும் நம்ம சின்ன சங்கடங்கள் வருத்தங்கள் வாக்குவாதங்கள் வருங்க. அதே மாதிரி நம்ம மனைவினாலும் குடும்பத்தினாலும் சின்ன வாக்குவாதம் பிரச்சனைகள் வரும். அதனால் நம்ம ஊர் தள்ளி போக பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. பார்த்து பயணிச்சு சிறப்பாக என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.